அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா பக்கத்தில் இருக்கிற பார் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் வந்து இன்விடேஷன் வச்சு இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை நினச்சி பாக்கியா அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலக்கா. என் புருஷன் மாதிரி ஆளாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு அனுப்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்னடானா அப்படியே அனுப்புனாலும் இங்கே வந்து நிம்மதியாக நம்மளால் வேலை செய்ய முடியுமா, எவனாச்சும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணா அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு, நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அந்த இன்விடேஷனை படிச்சுக்கிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியா. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் பார் இருக்கிறது நமக்கு சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் இவ்வளோ நாள் ரொம்பவே தயக்கத்தோடு இருந்த நம்ம பாக்கியா இதுக்கப்புறமா நம்ம டிலே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலைக்கும் ப்ராப்ளம், நமக்குமே பர்சனலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மைண்ட் அவுட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம எழில்கிட்டே தாத்தாக்கிட்டே பேசுகிறாங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்து பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுற போகிறவர் வந்து இன்விடேஷன் வச்சு இன்வைட் பண்ணாங்க. அங்கே வந்து பாரை ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தாத்தா அம்மி செல்லின்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் யோசிக்க பாக்கியா வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் அந்த கடை ஓனர் என்னடனா உங்களுக்கு நல்ல வருமானம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல உடனே நம்ம எழிலும் செல்லிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா, ஆனால் பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலும் செல்லின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம டிலே பண்ணக்கூடாது, கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசினா மட்டும்தான் நமக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவசரப்பட்டு நம்ம இது பண்ண வேணாம், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல உடனே அந்த டைமில் செல்வி வராங்க. ஆமாம் தம்பி, அம்மா நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஆளே பெரிய ஏமாத்துக்காரன் போல இருக்கான், இவன் பார் ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க, என்ன நடக்க போதுனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.